அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏவிஎஸ்சி வன்னி சுற்றுப்புடா சந்திக்கின்றேன். அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, நீங்கள் பலர் என்னுடைய காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அதனூடாக வருகின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து எனக்கு அன்பான ஆதரவை வழங்குமாறு உங்களுடைய அன்பாக வேண்டிக் கொண்டு தொடர்ந்து விடயத்துக்கு வருகின்றேன். அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலும் வடமாகாண மக்களுடைய வேட்பாளர் தெரிவுகளும் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் உங்களுடன் சற்று உரையாட இருக்கின்றேன். அன்பானவரை, கடந்த காலங்களில் நீங்கள் பலர் கேள்விகள் கேட்பீர்கள். நீங்கள் நடப்பு அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியவர்கள் தற்போது ஏன் வடமாகாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, நடப்பு அரசாங்கத்திலே கடந்த காலம் நடந்த தேர்தல்கள் பலவிதமான ஆய்வுகள், பலவிதமான ஆராய்ச்சிகளின் பிற்பாடு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் பாராளுமன்றத்திலே அவருடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும், அவருடைய கரங்களூடாகத்தான் பல வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிவர்த்தி செய்யப்பட முடியும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு 3-2 பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் ஒரு வகையில் பார்க்கின்ற இடத்து சில வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்படாமையும் ஒரு மனவர்த்தத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக 3வது கட்டத்தை நாங்கள் அவர்கள் கையிலே வழங்குவோமாக இருந்தால் அவர்களை பாராமுகமாக இருந்து விடுவார்கள் என்ற ஒரு உண்மையான சம்பவங்கள் காணப்படுகின்றது. பலர் வினவுகிறேன், உங்களுக்கு இந்த முறை ஆசனங்கள் வழங்கப்படவில்லையா, இல்லாட்டி நீங்கள் ஆசனங்களை கேட்கவில்லையா, இல்லாட்டி அவர்களால் நீங்கள் விரட்டப்பட்டீர்களான் எல்லாம் பல்வேறு விதமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக நான் ஆளுங்கும் தரப்பு அரசிடம் நான் என்னுடைய எந்த விதமான ஆசன கோரிக்கையும் முன்வைக்கவில்லை, அவர்களுடைய கோரிக்கையும் நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதான் நடைமுறையில் நடந்தது. என்னுடைய நோக்கம் இதாகத்தான் காணப்படுகின்றது. வடமாகாணம் என்றது முற்றுமுழுதாக எங்களுடைய கையிலே தங்கியிருக்க வேண்டும், எங்கள் சார்ந்தோருடைய கையிலே தங்கியிருக்க வேண்டும், நாங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்க வேண்டும், கேள்வி கேட்பவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய உரிமைகளை நாங்களே கேட்டு பெற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற நீங்கள் பல வடமாநிலத்தில் நடக்கின்ற சம்பவங்களை பார்வையிட்டு பல பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள், பல பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். கடந்த அரசாங்கத்திலே இருந்தவர் ஆட்சியில் இருந்தபோது அவர்களுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் கூட தற்போது எதிரும் புதிருமாக காணப்படுகின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தல் என்பது அந்தந்த வட்டாரங்களுக்குரிய திறமையான அல்லது அந்த சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய, அந்த சமூகத்தோடு சேவை செய்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற தேர்தலாகவே வட்டார தேர்தல் அமைகின்றது. அந்த வகையில் இது கட்சி பாராது, கட்சி பேதமற்று அந்த கிராமத்தை வளப்படுத்தக்கூடிய, அந்த கிராமத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் கட்சிகள் சார்ந்து பணிகள் செய்திருந்தோம். ஆனால் அதில் பாதாளமான அல்லது கேவலமான அல்லது இந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாதவர்களை நாங்கள் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு அனுப்பியிருந்தோம். அந்த வகையில் அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, நாங்கள் உங்களுடைய அன்பாக வேண்டி நிற்கின்றேன். கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட தவறுகள் தற்போதைய காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் மீண்டும் அதே தவறுகளை கட்சிகளை பார்க்கின்றோம், வாக்குகள் அளிக்கின்றோம். ஆனால் அங்கு போகிறவர்கள் தங்களுடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்கின்றார்களே தவிர மக்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. இது கடந்த காலங்களில் நடைபெற்ற விடயம். ஆனால் நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் அந்த விடயங்களை மறந்து விடுகின்றோம். கடந்த காலங்களில் பல வேட்பாளர்கள், பல உறுப்பினர்கள் ஊழல் மோசடியில் சிக்கியிருந்தார்கள், ஊழல் மோசடியில் அனுபவப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு பலவிதமான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த வகையிலே மீண்டும் உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றேன். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அந்த முக்கியமான தேர்தலில் நாங்கள் மிக ஆழமாக அவதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு பாரம் கொடுத்து விட்டோம், பாராளுமன்ற உறுப்பினர் 3-2 பெரும்பான்மை அவர்களும் கொடுத்து விட்டோம். ஆனால் 3வது விடயமானங்கிற உள்ளூராட்சி தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் அவர்களின் கையில் வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கோட்பாடாக இருக்கின்றது. முற்றுமுழுதாக நாங்கள் அத்தனையும் அவர்களிடம் கையெழுத்து விடுவோமா என்றால் அவர்கள் எங்களை
தங்களுடைய அடிமைகளாக்கி விடுவார்கள் என்பது என்னுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு சந்தேகம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எங்களுடைய மாகாண சபை எங்கள்ட கையில் இருக்க வேண்டும், உள்ளூராட்சி சபைகள் எங்களோட கையிலே இருக்க வேண்டும். ஏன் நான் இந்த விடயத்துக்கு வருகின்றேன்னு சொன்னால், கடந்த காலங்களில் நாங்களும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினாங்க. ஆனால் அவர்கள் அங்கே தங்களுடைய தேவைகளுக்காக சோரம் போன சக்திகளாக மாறினார்களே தவிர மக்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. ஒவ்வொரு கட்சிகளுமே கட்சிகள் பிளவுபட்டு தங்களுக்குள்ளே பிரச்சனைகளுக்காக பிளவுபட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் யாரும் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய இந்த பாராளுமன்ற தெரிவினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்கின்றார்களோ இல்லையோ, நிச்சயமாக ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நம்பி வாக்களித்த அவர்களுடைய கட்சிக்கு நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு கட்சிகளூடாக அனுப்பவில்லை. நாங்கள் நேரடியாகவே அவருடைய கட்சிக்கு தான் நாங்கள் அவருடைய வேட்பாளரை தெரிவு செஞ்சு அனுப்பினாங்க, உறுப்பினர்களை தெரிவு செய்தார். நீங்கள் கடந்த காலங்களில் பார்க்கலாம், வன்னி தேர்தல் தொகுதியிலே 23,000க்கு மேற்பட்ட சிங்கள மக்கள் வாழ்ந்த வன்னி பிரதேசத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தெரிவு செய்ய முடியாத நிலையில் அங்கே காணப்பட்டார்கள். பலர் எதிர்பார்த்தார்கள் 2 சிங்கள பாராளுமன்றம் வந்துடுவார்கள், எங்களுடைய நாங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் அந்த சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை சென்றடைந்து விடும், ஆகையினால தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தர மாட்டார் என்று பல்வேறு முகநூல்களிலே போலி முகநூலிலெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் எங்களுடைய பலமான வேலைகள், எங்களுடைய பலமான செயற்பாடுகள் காரணமாக எமக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றார்கள். ஆனால் ஆராய்ச்சியின் பிரகாரம் சிங்கள மக்கள் கட்சியினுடைய சின்னத்தை ஆதரித்தார்கள், ஜனாதிபதி ஆதரித்தார்களே தவிர வேட்பாளர்கள் ஆதரிக்கவில்லை என்பதுதான் அங்கு கிடைக்கப்பட்ட செய்தி. வாக்காளர் வாக்களிப்பினுடைய இதுகளை பார்க்கும்போது, வாக்களிப்பினுடைய ஒவ்வொரு தரவுகளையும் பார்வையிடும் போது சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் கூடுதலான அளவு வேட்பாளர்களை தெரிவு செய்யவில்லை. மாறாக கட்சியினுடைய நாட்டினுடைய தலைவருடைய கோட்பாட்டுக்கு அமைப்பு தான் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு விதமான ஆராய்ச்சிகளூடாக காணப்படும். அந்த வகையிலே நாங்கள் வாக்களித்தது ஜனாதிபதி அவர்களுக்கு, அவருடைய கோட்பாட்டுக்கு, அவருடைய சொல்லுக்கு மதிப்பளித்து தான் நாங்கள். அந்த வகையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. இவருடைய வாக்குறுதிகளை நாங்கள் நேரடியாகவே எங்களுடைய வாக்குறுதிகள் யாருக்காக வழங்கப்படும் சொன்னால் கௌரவ ஜனாதிபதிக்காக. அந்த வகையிலே மீண்டும் அதே ஜனாதிபதிக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறதுக்கு அப்பால் நாங்கள் அவரிடமிருந்து எங்களுக்கு கேட்க வேண்டிய, எங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். எங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற குறைகள் நீங்கள் சென்றடைய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் செயற்பட வேண்டும். எங்களுடைய கிராமங்களில் என்னென்ன தேவைகள் இருக்குது அது மக்கள் ஊடாக உறுப்பினர்களுக்கு தெரிவு செய்யப்படும். உறுப்பினர்கள் வெறுமனே தாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் வந்தால் கடைசி மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்காது. மக்களுக்கு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அங்கே இருக்கிற குறை நிறைகள், மக்களால் முன்னிலைக்கப்படுகின்ற எது முதலாவதாக செய்யப்படும் அவ்வாறான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒருவரை நீங்கள் உறுப்பினராக தெரிவு செய்ய வேண்டும். எனவே அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, மீண்டும் உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றேன். இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இந்த கிராமத்தை வளப்படுத்துகின்ற தேர்தல், இந்த கிராமத்தை தூய்மைப்படுத்துகின்ற தேர்தல், இந்த கிராமத்தில் இருக்கின்ற சகல பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற தேர்தல். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ப்போமாக இருந்தால் எங்களுடைய மாகாணம் வளமான மாகாணமாக மாறும். வெறுமனே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அவர்களை அனுப்பிவிட்டு அவர் செய்வார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். காரணம், அனுப்பி வைக்கப்பட்ட பலர் பலமற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயங்கள். போறவர்கள் சகல பேரும் சொல்லுகிறார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியும் என்று தான் கூறுகின்றனர். ஆனால் நகர சபையை பொறுத்தவரை அல்ல மாநகர சபையை பொறுத்தவரை இந்த கிராமத்துக்கு வருகின்ற நிதிகள் அத்தனையுமே செலவழிக்கப்பட வேண்டியவை. இந்த மாநகர சபைக்கு வர வேண்டிய நிதிகள் அத்தனையுமே பங்கீட்டளவில் செலவழிக்கப்பட வேண்டிய. அவர்கள் ஒரு காலம் சொல்ல முடியாது எங்களிடம் நிதி இல்லை என்று, நிதியை திருப்பி அனுப்ப முடியாது, எங்களுடைய தேவைகள் அத்தனையுமே பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு எங்களுடைய பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம், அல்லது உள்ளூர் சபை உறுப்பினராக இருக்கலாம், மாநகர சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், நீங்கள் எங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களை அனுப்புங்கள் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திப்பேன். நான் என்றும் உங்களோடு என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.